குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மனு அளித்த அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன், பள்ளிகளில் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றப்பட்டால் உடனடியாக மீண்டும் அதே பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்றார்கள். நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சில மாணவர்களை போராடி அந்த பள்ளியிலே மீண்டும் சேர்த்து விட்டோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். எந்த பள்ளியிலிருந்து எந்த மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றப்பட்டாலும் உடனடியாக அதே பள்ளியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கின்றார்கள். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இடம் இருந்தால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்றது.